எல்லாருக்கும் வணக்கம். அடேங்கப்பா, யாருப்பா அது? அதாவது தொகுதி பக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் ஓட்டு கேட்க போயிட்டு அந்த ஏழை மக்களுடைய இந்த ஏழ்மையை பயன்படுத்தி அப்படியே கொடுத்து சன்மானத்தை கொடுத்து ஓட்டுகளை வாங்கி திரும்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத கௌரவ எம்பியா இருக்கிற இவரெல்லாம் தளபதி விஜய்ல பேசுறதுக்கு என்ன தகுதின்னு நினைக்கிறேன்? யார் அரசியல கௌரவ தோற்றம் கொடுக்க? நீங்களே சிவகங்கை தொகுதியில கௌரவ எம்பியா தான் வந்துட்டு இருக்கீங்க மிஸ்டர் கார்த்தி சிதம்பரம் அவர்களே. அதாவது நாட்டில் இப்போ எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, மக்களுக்கு எதிராக எத்தனை அநீதிகள் கொடுமை வந்துட்டு இருக்கு, அவங்க தொழில் உள்ள மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அதுக்காகலாம் ஒரு குரல் கொடுக்க வர கிடையாது, அதை எதிர்த்து ஒரு குரல் கேட்கறது கிடையாது. ஆனா அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை யாராவது எதிர்த்து விமர்சனம் மட்டும் போதும், உடனே அவங்களுக்கு ஆதரவு முட்டு கொடுக்க மட்டும் ஓடிட்டு வந்துருவாரு. இவருக்கு அதுக்கு தான் மக்கள் தேர்ந்தெடுத்து இவரை வந்து எம்பி வச்சிருக்காங்க. என்ன பொழப்பு இதெல்லாம் கேட்க இல்ல. அரசியல கௌரவ தோற்றம் குடிக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். அவர் பரந்தூர்ல வேண்டாம் சொன்னார்னா விமான நிலையம் எங்க இடம்னு சொல்ல வேண்டியதானே? சரி, அவர் சொல்லுவார்னா அப்புறம் எதுக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க? ஒண்ணு பண்ணுங்க, உங்க கூட்டணி கட்சி தலைவர் வந்து முதல்வராக இருக்காரு, அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ண சொல்லுங்க. தளபதி விஜய் பதவி ஏற்க சொல்லுங்க முதல்வரா, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். இல்ல எதா இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் அதற்கே சொல்ல வேண்டியது, இதை சொல்ல வேண்டியது, அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா அப்புறம் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து கேட்கிறேன். மக்கள் பிரச்சனைகள், மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வரும்போது மக்கள் சார்பாக குரல் கொடுக்காத செய்வாங்க, கேள்வி கேட்க செய்வாங்க. அதுக்கு தகுந்த ஒரு பதில கொடுக்கணும். அதை விட்டுட்டு புத்திசாலித்தனமான கேள்வி ஆகுது. இது எல்லாரும் தூக்கிட்டு வராங்க. பரந்தூர்ல வேணும்னு விஜய் சொல்றாருல, அப்ப எங்க அமைக்கணும்? அதுக்கு தானே உங்களை ஓட்டு போட்டு உட்காரச்சிருக்காங்க. அதை யோசிச்சு, அதை மண்டையில இருக்கிறத யோசிச்சு, அது எங்க வேணும், விவசாய நிலங்களை அழிக்க வேண்டாம், மக்களுக்கு எதிராக வேணும்னு சொல்லி நீங்க தானே அதை முடிவு பண்ணணும். முடிவு பண்ற இடத்துல உங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. இந்த தளபதி விஜய் ஆட்சி அதிகாரம் இருக்கு. இல்ல கௌரவத்தோச்சம் கொடுக்காரா, அவரோ கௌரவத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மக்கள் பிரச்சனைக்கு எல்லாத்தையும் முன்னாடி குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய தொகுதிக்கு இன்னும் இது வரைக்கும் போகவே இல்லை. அவர் போனாலே அந்த மக்கள் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா இவரு ஓட்டு கேட்க மட்டும் தான் தொகுதி பக்கம் போவாரு, எதுவும் நல்லது பண்ண கிடையாது. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வரும்போது முட்டு கொடுக்க வந்துருவாரு. எப்படி திருமாவளவன் ஒரு பத்தினா முட்டு கொடுக்க வருவாரோ அதே மாதிரி திருமாவளவும் இதே மாதிரி தான். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காக சிபிசிஐடி போகணும்னு சொல்லும் போது சிபிசிஐடிலாம் போக வேண்டாம், தமிழர் சரியா தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முட்டு கொடுத்தாரு. இப்ப வேங்கவேல் பிரச்சனையில அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பிரச்சனைக்காரன் 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா குச்சம் உடனே இது சரி கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி விசாரணை போகணும், தமிழர் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா சரியா இது பண்ணல. எப்போ அவங்களுக்கு ஒண்ணுனா அப்போ சரியா வேலை பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக எல்லாரும் பேசணும்னா அப்பவும் சரியா, அதாவது காவல்துறை சரியா நடந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு, அதாவது அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க ஒன்று பண்ணும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல காவல்துறை சரியில்லை, அரசாங்கத்திட்ட காவல்துறை இருக்குதுனால காவல்துறை வந்து தன்னை சேர்ந்த முடிவு எடுப்பாங்க, அதனால எங்களுக்கு சிபிசிஐடி மாற்றணும். எப்படி? அதாவது உங்களுக்கு ஒண்ணு, கூட்டணி கட்சிகளுக்கு ஒண்ணுனா வேற மாதிரி முட்டு கொடுக்க வேண்டியது. அப்போ உண்மையிலே மக்களுக்காக கொண்டு கொடுக்கவர் கிடையாது. இதெல்லாம் என்ன பழப்பம்னு கேட்க இல்ல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆட்சி அதிகாரத்துல வந்து பதவியை வாங்கிட்டு இந்த மக்களுக்கு என்னத்தை நல்லது பண்ண போறாங்க ஒன்றும் புரியல. முழுக்க முழுக்க முட்டு கொடுக்குது. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எதிரிகள் இருக்காங்கல்ல, டைரக்ட் எதிரிகள், அதாவது திமுக பாஜக தளபதி விஜய் நேரடியாக இருக்காங்கல்ல, அவங்க கூட அவங்களுக்கு எதிர்க்கிறதுனால பதில் பேசலாம், சரி நம்ம அது கூட விமர்சனம் வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி அல்ல கைகள் மாதிரி பேசிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்க வரக்கூடிய செம்புகளை பார்க்கும்போது தான் என்னடா அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஒரு அருவருப்பா இருக்கு. இல்ல கௌரவ தொச்சம்னு இவரெல்லாம் சொல்லலாமா? கார்த்தி சிதம்பரம்லாம் தளபதி விஜய்ல பத்தி அரசியல் கௌரவ தொச்சம் கொடுக்காரு, என்ன இதை சொல்றாரு? இல்ல கேட்கிறேன், அவர் அரசியல பக்காவா பிளான் பண்ணி இப்போ வரைக்கும் தெருக்கி விட்டுட்டு இருக்காரு. அரசியல் பணம் தெரியுமா விஜய்க்கு? 2 படத்துல சினிமா நடிச்சிட்டாருன்னா, படம் கிட்டு கொடுத்தாருன்னா அவருக்குலாம் என்ன தெரியும் கேட்டாலும் வாயடிச்சு போயிட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வாடகை வாயில கம்மி. அதாவது விஜய் அவரெல்லாம் பார்க்கவே முடியாதான், அவங்க கட்சிக்காரனே பார்க்க முடியாதான். என்னப்பா இவர் ஒரு பெரிய தேவ தூதரா, அவர்களை தரிசனமே கொடுக்க மாட்டாராம். 1 to 1 நேரடியாக கொஞ்சம் மாவட்ட செயலாளர் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் நியமிச்சிட்டு இருக்காரு. வேற லெவல் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, எவனும் பண்ணாத ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர். அதாவது நீங்க என்னதான் விமர்சனத்தை வச்சாலும் பதிலடிய உங்க லெவலுக்கு இறங்கி உங்களா பதில் சொல்ற அளவுக்கு நான் கிடையாது சொல்லிட்டு செயல்ல காமிச்சிட்டே இருக்காரு. எல்லா விஷயத்திலையும் செயல்ல போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அவர் வேற மாதிரி முன்னாடி கொண்டு போயிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் என்ன பண்ண போறாரு? இப்ப யாரையும் விட அவர் கூட்டணியில் யார், அவருடைய கட்சியில யார் யாரெல்லாம் கூட்டணியில் சேருவாங்கன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கு உங்களை உளவுத்துறையை. அதனாலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அப்படியே வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வதந்தி பரப்பி இருக்கு. இன்னைக்கு ஒரு நியூஸ் சேனல் பார்க்குறேன். ஸோ அதாவது அதிமுக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சேர்ந்துட்டாரு. முதல்ல வந்து பிடி கொடுக்காம இருந்தார் விஜய் அவர்கள். இப்போ ஆதவர்ஜனா உள்ள வந்து முக்கிய புள்ளியாக செயல்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ துணை முதல்வராக விஜய் அவர்களையும் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது 60 தொகுதியில் தமிழை வச்சுக்கலாம் கேட்டிருந்தாங்க. இப்போ இழுபறியில எடப்பாடி கடைசி 40 தொகுதியில் ஒத்துருக்காரு. இப்போ அதான் நடக்க போகுது. 2024 அதிமுகவும் விஜய் தேவகம் தான் கூட்டணி நிற்க போறாங்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. இது எப்படி நம்புவாங்க மக்கள்? இல்ல இதுக்கெல்லாம் 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசுக்குள்ள வர்றதே அவரு முதலமைச்சர் ஆகணும் தான். அவர் இந்த ஆட்சி பொறுப்புல வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் தான். அவர் எப்படி துணை முதல்வர் போவாரு? அவரு என்ன சொன்னாரு? மாட்ட தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது நான் வந்துட்டு 234 தொகுதிகளால் நிக்க முடியும், ஆனா எங்க கூட கூட்டணி சேரணும் யாராவது விருப்பப்படலாம், அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு தெளிவா சொல்லியிருக்காரு.
அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய இவ்வளவு பெரிய அந்த அதிமுக அந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட சேர்த்துக்கிட்டு துணை முதல்வரா எடப்பாடி பழனிசாமி வருவாரா? வரமாட்டாரு. அவர் இவ்வளவு காலமா இருக்கக்கூடிய அவர் வந்து அந்த கட்சியில இருக்காரு முதல்வர் வேட்பாளரா. சோ அப்ப தளபதி விஜய் அவர்கள் துணை முதல்வரா போவாரா? அதுதான் இவ்வளவு உள்ள ஒரு பெரிய ஒரு மக்கள் படையோட செல்வாக்கோட வராரா துணை முதல்வருக்காக சீட்டுக்கு வாங்கிட்டு? வாய்ப்பே கிடையாது. அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் தான் நிப்பாரு. அவரு கூட மத்தவங்க கூட்டி வைக்கக்கூடிய அவரை நம்பி அவர் வழியே நாங்க வாரோம், அவர் வந்து முதல்வராக வேட்பாளர் நிப்பாட்டி நாங்க பின்னாடி வாரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் தான் தளபதி விஜயோட சேரும் தமிழை வச்சுக்காதோட சேரும். இதுதான் 2026 நடக்கும். விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது அதிமுக திமுக எல்லாம் கூட்டணி வச்சாருன்னா தளபதி விஜய் தான் மவுஸ் குறைவோ அதை பண்ணவே மாட்டாரு. எந்த காலத்துல அவர் பண்ண மாட்டாரு. அதாவது இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அதிமுக அவர்ல அவர் விமர்சிக்க மாட்டேங்காருல. அதாவது திமுக தானே அவர் விமர்சிக்காரு. செத்த பொம்மை யாரையும் அடிப்பா. அதிமுக ஆல்ரெடி அந்த கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரிவினைகள் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாம அங்க உள்கட்ட பிரச்சனை சமாளிக்க முடியாம இருக்கு. அவங்கள பின்னெடுத்திருக்காங்க. அவங்கள போட்டு ஏன் அடிக்கணும்? இப்ப ஆட்சி கட்டில யார் இருக்கா? அரியணையில இருக்கிறது திமுக, மேல பாஜக. சோ 2 எதிரிகள் தானே அடிக்க முடியும். ஆட்சியில் இருக்கிறவங்கள அகச்சினா தானே நம்ம வந்து அடுத்தாப்புல வர முடியும். அதை தானே பண்ணுவாரு. மெயின் எதிரிகளை டீல் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்குனே அடிமை சின்ன பண்ணாம இருக்கிற அதிமுக வைக்க அவர் விமர்சனம் பண்ணணும்னு கேட்கிறேன். உடனே இங்க வந்துட்டு அதனாலதான் அதிமுக கூட்டணிக்கு பிறகு ஒரு அப்படியே உட்காந்துட்டு அதாவது இந்த நியூஸ் சேனல் இப்ப வந்து மொக்கையாயிட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையா நாம யோசிக்கிறது கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா எண்ணத்தெல்லாமோ எடுத்து வளர வேண்டியது. அதாவது துமிட்டார் இருமிட்டார் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணாரு அதே ஒரு கனெக்ட் பண்ண பாத்தீங்களா அதை பண்ண போறாரு. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் போட்டுருக்காங்க. என்ன சொல்றாங்க அதுல? அதாவது பிரசாந்த் கிஷோர் இருக்காருல அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வீகோ அமைப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பிரசாந்த் கிஷோரை போக சொல்லிட்டு அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு அதாவது ஆதவர்ஸ்னா கட்சி சேர போறாம இருந்தாரு. இப்ப கட்சியில இருந்து சேராம அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் அவர் வீகோ வகுப்பாளராக அவர் வந்து ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஸ்னா ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க விஜய் அவர்கள் அப்படின்லாம் நியூஸ் பரப்புறாங்க. சோ இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களா ஒரு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி வந்து வெளியே விட்டுட்டே இருக்காங்க. அதாவது அது கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை. அப்போ இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வெளியிடுதுன்னா அது வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். ஏன்னா கேள்வி விட்டுருங்க ஆதாரத்தோட தான் எதுனாலும் சொல்லணும். ஆனா இப்பெல்லாம் கிடையாது. ஆதாரம் எதுவுமே தேவைப்படாது. ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதாவது கான்ட்ரவர்சியா ஒரு நியூஸ் கிடைச்சிட்டா போதும் வதந்தி பரப்புற மாதிரி. இப்ப இதுக்குள்ள என்ன ஆதாரத்தை இந்த நியூஸ் சேனல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியல. இப்ப அதிமுகவோட தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி ஒரு 40 சீட்டு ஒத்துக்கிட்டாரு துணை முதல்வர் விஜய் அவர்கள் போறாரு ஒரு கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக்ல இந்த வெளியிடுறாங்கல்ல நியூஸ் சேனல். என்ன தைரியத்துல இவங்க வந்து வெளியிடுறாங்க? எப்படி இதெல்லாம் ஆக்சுவலா தமிழை வச்சுக்க நினைச்சுன்னா இதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா கேஸே போடலாம்ல, வழக்கு தொடுக்கலாம்ல. இப்படிலாம் வந்து அநேகமா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் பரப்புறாங்க. ஏன்னா அதிகாரத்தரமா ஒரு நியூஸ் சேனல்ல பரப்பும்போது நம்மளுக்கு வந்து என்னடா இது இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. அதாவது ஒரு விமர்சனம் பேசலாம், ஒரு விமர்சனம் வைக்கலாம். இப்படி கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு அப்படி பேசினா பரவாயில்ல. ஏதோ இவங்க பக்கத்துல இருந்தே பார்த்த மாதிரி அதாவது 40 தொகுதி அதிமுக தேவையில வச்சு நம்ம கூட்டணி இவர் துணை முதல்வர் ஒரு முதல்வர் எப்படிதான் உருட்டாங்கன்னு தெரியல. வர வர ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வதந்திகள் அதிகமாயிட்டே போகுது. சோ அதனாலதான் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது உண்மை எது போயின்னு தெரிய மாட்டேங்குது. மக்கள் குழம்பி நிக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது கார்த்தி சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்டே கிடையாது. தேவையில்லாம போயிருக்கணும். ஏன்னா அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தளபதி விஜய்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா கௌரவ தோச்சம் அது இதுன்னு பேச வேண்டியது. இவரே கௌரவ தோச்சமா தான் இருக்காரு காலங்காலமா. அவங்க தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நன்மையுமே பண்றது கிடையாது. அப்படி இவங்களாம் அதாவது பணத்தை மட்டும் சேர்க்கறது இல்ல. எப்படி இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போறாங்க இவங்களுக்கு அப்படி கேட்டீங்கன்னா அதாவது தேர்தல் நேரம் வரும்ல. தேர்தல் நேரத்துல நம்ம மக்கள் எல்லாம் ஏழை பல மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட அந்த நேரத்துல போயிட்டு அப்படியே சன்மானத்தை கொடுத்து ஏதாவது கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி ஓட்டுகளை வாங்க வேண்டியது. ஓட்டுகளை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பக்கமே எட்டி விட பார்க்க கிடையாது. நீ தான் காசு வாங்கி ஓட்டு போட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன பார்க்க தெனாவட்டா உட்காந்து வேண்டியது. இந்த மக்கள் அப்புறம் வந்து புலம்பிட்டே இருக்க வேண்டியது. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பொங்கலுக்கு எனக்கு ஒரு 1000 கொடுக்கல, எனக்கு இந்த இது தரல, எனக்கு அது தரல. குழம்பு என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல உஷாரா இருக்கணும்ல. சோ இதையே நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம்னா 2026 அது மக்களும் தெளிவோடையும் விழிப்போடையும் இருக்கணும். நான் வந்துட்டு நீங்க தமிழை வச்சுக்கிறதான் நீங்க ஓட்டு போடணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது வந்து உங்களுடைய முடிவு. நீங்க யோசிச்சு திங்க் பண்ணி ஓட்டு போடணும். அது உங்களுடைய விருப்பம். ஒவ்வொரு குடிமகனுடைய விருப்பம் யாருக்கு ஓட்டு போடுங்கிறது. அதாவது வாய்ப்புகள் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க. காலங்காலமா இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் ஒன்னு அதிமுக திமுக மாறி மாறி ஓட்டு போடாம புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது யாராவது நீங்க சூஸ் பண்ணலாம். அது தளபதி விஜயாவெல்லாம் இருந்தாலும் சரி யார உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மக்களுக்கு இவங்க வந்தா அப்படின்னு எண்ணி அதை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களுடைய ஓட்டுக்களை காசு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது அதெல்லாம் வந்து உங்களுடைய வரி பணம் தான். அந்த காசு கொடுத்தா நீங்க தாராளமா வாங்கிடுங்க. ஆனா யோசிச்சு ஓட்டு போடுங்க. காசு வாங்கிட்டோம் அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். ஐயோ அது வந்து இதாயிருமே நம்ம காசு வாங்கிட்டோமே அப்படிலாம் இந்த இதெல்லாம் யோசிக்கல. அதெல்லாம் உங்களுடைய பணம். அது வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பணம். அது இந்த மாதிரி நேரத்துல தான் உங்க கைக்கு வருது. உங்க வந்து ஏமாச்சு உங்களுக்கு அந்த வரி இந்த வரின்னு உங்களுக்கு தெரியாமலே ஏகப்பட்ட வரிகள் நீங்க கட்டிட்டு இருக்கீங்க மக்கள். அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஐயோ நம்ம காசு வாங்கிட்டோம் அதனால துரோகம் இந்த எண்ணம் வந்து இந்த விஷயத்துல இருக்க வேண்டாம்.
மற்றதுல நீங்க வந்து நல்லவங்களா யோக்கியமா இருங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல அந்த அரசியல் கட்சிகள், அதெல்லாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம். அதனால அதை வந்து தர்ம சங்கடமா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காசு யார் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. ஆனா ஓட்டு போறது யாருக்கும் தெளிவோட இருக்கணும். ஸோ அந்த புரிதலோடு இருக்கணும். அதுக்கு நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு. ஸோ அந்த புரிவோடையும் அந்த புரிதலோடையும் தெளிவோடையும் நீங்க செயல்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது நான் பேசுனதில்ல அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.